சிபிஎஸ்சி கிளாஸ் 12th ஃபிசிக்ஸ்லேருந்து பிவைக்யூ கொஷின் பண்ணலாம் பாருங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டாப்பிக்லேருந்து இஃப் எல் பி தி இண்டக்டன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சி பி தி கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெப்பாசிட்டர் தென் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் எல் பை ஆர் கேட்குறாங்க. இப்போ இஎம்எஃப்க்கும் இண்டக்டன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இஎம்எஃப் ஈக்குவல் டு எல் டிஐ பை டிடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஐ வந்து ஆம்பியர் வரும், இஎம்எஃப் வந்து வோல்ட்டில் வரும், இது வந்து டைம் செகண்டில் வருது. ஓகேங்களா? அப்போது எல்லுக்கு எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு இந்த ஆம்பியர் கீழே கொண்டு வந்துட்டு செகண்ட் மேலே கொண்டு போயிருங்க. அப்போது வோல்ட் செகண்ட் பை ஆம்பியர் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஓம்ஸ்லாவில் பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு ஐஆர் எடுத்திங்கன்னா அப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ. வி வந்து வோல்ட்டு, ஐ வந்து ஆம்பியர். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து எல்லுக்கு வந்து வி இன்ட்டு வோல்ட் இன்ட்டு செகண்ட் பை ஆம்பியர் வந்திருக்கு, ஆருக்கு வந்து வோல்ட் இன்ட்டு ஆம்பியர் வந்திருக்கு. அப்போது எல் பை ஆர் போட்டிங்கன்னா எல்லுக்கு வந்து வோல்ட் இன்ட்டு செகண்ட் பை ஆம்பியர், ஆருக்கு வந்து வோல்ட் பை ஆம்பியர். அப்போ ஆம்பியர் கேன்சல், வோல்ட் கேன்சல், அப்போ செகண்ட் தான் இருக்குது. அப்போது செகண்ட் என்ன டைம், அப்போ டைமோட டைமென்ஷன் தான் வரணும். அப்போ எம் பவர் 0 எல் பவர் 0 டைம் அப்படின்னு நமக்கு வந்திருக்கணும். அப்படின்னா வந்து எம் பவர் 0 எல் பவர் 0 டைம் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதே மாதிரி டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? சரி, அப்போ ஆர் இன்ட்டு சி இதுக்கும் டைமென்ஷன் இருக்கும், அதனால இங்கே ஆர்சிக்கு டைமென்ஷன் இல்லைன்ட்டாங்க, அதனால வந்து டி தான் கரெக்டாக வரும். இருந்தாலும் நம்ம ஆர்சிக்கும் டைமென்ஷன் கண்டுபிடிப்போம். இப்போ கெப்பாசிட்டன்ஸ்க்கு எப்படி பார்த்தீங்கன்னா கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு வின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? கியூ ஈக்குவல் டு சி இன்ட்டு வி. கியூ வந்து என்னது, கியூக்கு வந்து சார்ஜ் ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு டைம் ஈக்குவல் டு சி இன்ட்டு வின்னு வந்துடுது. சரி, அப்போ சி ஈக்குவல் என்ன வந்துடும், வி பை சி ஈக்குவல் வி, அதாவது சி ஈக்குவல் டு ஐ கரண்ட் இன்ட்டு டைம் பை வின்னு வந்துடுது. கரெக்டாக? சரி, இப்போ நமக்கு சி இன்ட்டு ஆர் வேணும். சி இன்ட்டு ஆர்னா சி வந்து கரண்ட்டு டைமு பை வின்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ ஆருக்கு போகணும். ஆருக்கு வந்து வி பை கரண்ட், பொட்டன்ஷியல் பை கரண்ட் தெரியும். அப்போ வி கேன்சல், கரண்ட் கேன்சல், அப்போ சிஆருக்கு என்ன வந்துடுது, டைம் வந்துடுது. அப்படின்னா சிஆருக்கும் டைமோடைய டைமென்ஷன் தான், எல் பை ஆருக்கும் டைமோடைய டைமென்ஷன் தான் வருது. அதனால ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். இஃப் பை இஸ் தி ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏசி கரண்ட் அண்ட் இஎம்எஃப் தென் தி வேல்யூ ஆஃப் தி பவர் ஃபேக்டர் கேட்குறாங்க. பவர் ஃபேக்டர் வந்து காஸ் பை, அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் இருக்கு இல்லையா, அது வந்து காஸ்டில் எடுத்தோம்னா காஸ் பை தான் வந்து பவர் ஃபேக்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A hot wire ammeter reads 10 ampere in an AC circuit. இது RMS கரண்ட். அப்போ தி பீக் வேல்யூ கேட்டிருக்காங்க. பீக் வேல்யூக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா √2 டைம்ஸ் ஆஃப் RMS போடணும். சரிங்களா? அப்போ √2 இன்ட்டு 10, அப்போ 10√2. ஸோ 10√2 ஆம்பியர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். an alternating current is given by I equal to I1 cos omega t plus I2 sin omega t. இது ரூட் மீன் ஸ்கொயர் கரண்ட் கேட்டிருக்காங்க. இப்போ I equal to இது என்ன பண்ணணும்னா I1 இங்கே காஸ் ஒமேகா டி உடைய கோஎஃபிஷியன்ட், சைன் ஒமேகா டி உடைய கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ரூட் எடுத்து அதில் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும், இப்படி பண்ணும். அப்போ I1 பை ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் காஸ் ஒமேகா டி ப்ளஸ் இங்கே அதே மாதிரி I2 டிவைட் பை ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் சைன் ஒமேகா டி இப்படி போட்டிங்கன்னா இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், சைன் ஆல்ஃபா, இது வந்து காஸ் ஆல்ஃபான்னு வச்சுக்கிட்டோம்னா அப்போ என்னது சைன் ஆல்ஃபா காஸ் ஒமேகா டி ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஒமேகா டி. அப்போ இந்த வேல்யூ மொத்தமாக என்ன வந்துடும் சொல்லுங்கள், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒமேகா டியில் வந்துடும். அப்போ வந்து இந்த மொத்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி எழுதலாம், ஐ இஸ் ஈக்குவல் டு I0, இது I0 இன்ட்டு சைன் ஆஃப் சம்திங்னு எழுதிட்டோம். அப்போ I0 வந்து நமக்கு என்ன வருது, ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் வருது. நமக்கு ரூட் மீன் ஸ்கொயர் கேட்டாங்க. ரூட் மீன் ஸ்கொயருக்கு எப்படி எழுதணும், பை √2 போட்டு எழுதணும். அப்போ பை √2 போட்டு எழுதுனா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின். தேர்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் ஒரே மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து நம்ம எது இருந்ததுனாலும் கரெக்டு தான். அப்போது IRMS இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் I1 ஸ்கொயர் ப்ளஸ் I2 ஸ்கொயர் டிவைட் பை √2 போட போகிறோம். அப்போ ரெண்டுமே √2ல் தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே ஒரே ஆன்சராக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் cannot be measured by DC ammeter because அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசி ஆவரேஜ் ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஏசி ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் கரண்ட் வந்து 0 வரும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வரதுனால. அதனால ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃபார் ஏ கம்ப்ளீட் சைக்கிள் 0 வரதுனால டிசி அம்மீட்டர் யூஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியாது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஏ சர்க்யூட் தி கரண்ட் லாக்ஸ் பிஹைண்ட் தி வோல்டேஜ் பை ஏ ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2 ரேடியன்.
தி சர்க்யூட் கண்டெய்ன்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ இண்டக்டரில் பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் இருக்குது. கரண்ட் வந்து இஎம்எஃப் வந்து 90 டிகிரி லேக் பண்ணும். அப்போது லேக்ஸ் பிஹைண்ட் அப்படின்னு சொன்னதுனால 90 டிகிரினால கண்டிப்பாக இண்டக்டர் மட்டும்தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன்னொன்று ஏசி சர்க்யூட் கண்டெய்னிங் ஒன்லி கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்எஃப் எப்படி இருந்துச்சுன்னா வந்து கெப்பாசிட்டரில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் கரண்ட் வந்து லீட் பண்ணணும் 90 டிகிரி லீட் பண்ணணும். அப்போ லீவ்ஸ் தி வோல்டேஜ் பை 90 டிகிரின்றது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். தி பீக் வேல்யூ ஆஃப் பீக் வேல்யூ ஆஃப் 220 வோல்ட். 220 வோல்ட் அப்படியே கொடுத்தாங்கன்னா இது ஆர்எம்எஸ் வேல்யூ. அப்போ பீக் வேல்யூக்கு என்ன பண்ணணும்? √2 டைம்ஸ் ஆஃப் ஆர்எம்எஸ் வேல்யூ போடணும். அப்போ ஆர்எம்எஸ் 220 வரதுனால 220 √2ன்னு எடுத்துக்கணும். அப்போ 220 √2 வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் எ பியூர்லி ரெசிஸ்டிவ் ஏசி சர்க்யூட் தி கரண்ட்டும் பொட்டன்ஷியல் இந்த ரெசிஸ்டரும் இன் ஃபேஸில் இருக்கும். அதாவது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0ல் இருக்கும். அப்போது இன் ஃபேஸ் வித் இஎம்எஃப். அடுத்து பாருங்கள். தி வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ அன் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன்ஸ் 1 ஹென்றி and having negligible resistance when connected to an AC source of 200 volt and 50 Hz சொல்லியிருக்காங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ஒமேகா. எல் வந்து 1 கொடுத்துட்டாங்க. ஒமேகா வந்து 2πfன்னு போடணும். அப்போது 2π×f வந்து 50 கொடுத்துட்டாங்க. அப்போ இது எவ்வளோ வருது? 50 × 2 100πன்னு வந்துருக்கு. நம்ம கரண்ட் கேட்குறாங்க. கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? தி வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இது இண்டக்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கரண்ட்டுக்கு வந்து பொட்டன்ஷியல் பை என்ன பண்ணலாம்? எக்ஸல் போடலாம். பொட்டன்ஷியல் எவ்வளோ வந்துருக்கு? 200 டிவைட் பை எக்ஸல் எவ்வளோ சொல்லுங்கள்? 100πன்னு இருக்குது. அப்போது 200 கிடைச்சோம். 2/π 2 வந்து 2 தான், பை வந்து 3.14. இது கேன்சல் பண்ணிங்கன்னா நியர்லி 0.64 வரும்ப்பா. அதனால் 0.64 கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரியாக்டன்ஸ் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் சி ஃபார் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 400π Hz இஸ் 25 Ω. தி வேல்யூ ஆஃப் சி கேட்குறாங்க. அப்போ ரியாக்டன்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 25 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/c ஒமேகா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா அந்த சி தானே வேணும். அப்போ சி இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா சி = 1/x ஒமேகா = 1/x × ஒமேகா எவ்வளோ? 2πf. எஃப் எவ்வளோ கொடுத்தாங்க? 400π. அப்போ அது 400πன்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? அப்போ இந்த பை கேன்சல். ஓகேவா? இந்த எக்ஸ் எவ்வளோ போடணும்? 25. அப்போ 1/25 இந்த 2வும் இந்த 400 மல்டிப்ளை பண்ணால் 800 கிடைக்கும். கரெக்டாக? இப்போ 1/225 × 800 என்ன வருது? 1/20,000 வருது. கரெக்டுங்களா? சரி, இப்போ இது 1/20,000. இது எழுதுனா எப்படி எழுதலாம்? 0.5 × 10⁻⁶ ஃபேரட்னு எழுதலாம். அப்போது 0.5ல் 50 × 10⁻⁶ ஃபேரட் எழுதலாம். அதனால 50 ஃபேரட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In an AC circuit, the potential difference across an inductance and resistance are joined in series 15 volt and 25 respectively. அதாவது potential difference across an inductance and resistance joined in series 15 and 25 சொல்லியிருக்காங்க. இண்டக்டரில் 15ம் ரெசிஸ்டரில் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 25 சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இண்டக்டரில் வந்து 15 போட்டுட்டு 15 Ω, ரெஜிஸ்டரில் வந்து 25 Ω போட்டுட்டு நமக்கு வந்து என்ன கேட்குறாங்கன்னா எதுவுமே சொல்லலைங்க. அதனால் இம்பிடன்ஸ் கேட்குறாங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ இம்பிடன்ஸ் இஸ் ஈக்குவல் √, ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ? 15 ஸ்கொயர் வருது. எக்ஸ்எல் ஸ்கொயர் எவ்வளோ வருது? 25 ஸ்கொயர் வருது. இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? இது ஒரு 225, இது ஒரு 625 கூட்டினீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 1025 வருது. இது ரூட் எடுத்தால் கிட்டத்தட்ட 32ன்னு வரும். 32 Ω கொடுக்கல. ஸோ 32 Ω ஆன்சர் தான் கரெக்டு. சரிங்களா? ஒருவேளை இவங்க சொல்லிப்பார் ரிசல்டன்ட் வந்து 25 இருந்து இண்டக்டிவ் இது ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டக்டன்ஸ் 50 கொடுத்து ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா ஜெட் வந்து 25 போட்டு 25 ஸ்கொயர் = r² + எக்ஸ்எல் ஸ்கொயர் வந்து 15 ஸ்கொயர் போட்டிருந்தீங்கன்னா அப்போ r வந்து 20ன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து இங்கே எதுவுமே கரெக்டாக சொல்லாததுனால 32 கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தி இம்பிடன்ஸ் ஆஃப் ஏ சர்க்யூட் when a resistance R and an inductor of inductance L are connected in series in an AC circuit of frequency f is கேட்டிருக்காங்க. இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பிடன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? √r² + xl². எக்ஸ்எல்லுக்கு என்ன ஃபார்முலா? xl = L ஒமேகா. ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா? 2πf. இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணிடுதுன்னா 2² வந்து 4, π², f², l². அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருது? ஆப்ஷன் பி வருதுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A coil of resistance 300 Ω and inductance 3 Henry
connected across an AC source of frequency 100 to pi. It's the phase difference between the voltage and current கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பையன் போட்டோம்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ 300 ஓம் கொடுத்துட்டாங்க. இது 6. எக்ஸ்எல் இங்கே போடும்போது எக்ஸ்எல் எவ்வளோ எல் ஒமேகா, எல் எவ்வளோ 3, ஒமேகா வந்து 100/2 பை இன்ட்டு 2 பை, 2 பை எஃப் தானே போடணும், எஃப் தான் 100/2 பை, 2 பை கேன்சல் பண்ணால் இது 300. அப்போ எக்ஸ்எல் 300 வருது. இப்போ டேன் பை எடுத்திங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு, அதாவது எக்ஸ்எல் பை ஆர் போடணும். போட்டால் எக்ஸ்எல் 300 வந்திருக்கு, ஆரும் 300 வந்திருக்கு, கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது, 1 வருது. டேன் பை 1ன்னு போட்டிங்கன்னா அப்போ வந்து பை ஈக்குவல் டு 45 டிகிரின்னு வருதுப்பா. ஸோ ஆன்சர் என்னது, 45 டிகிரி வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, an alternating current of 1.5 milliampere and angular frequency of 300 radian per second flows through 10 kilo ohm resistor and 0.5 microfarad capacitor in series. The RMS voltage across the capacitor கேட்டிருக்காங்க. அப்போது RMS voltage across the capacitorனா RMS current into XC போடணும். RMS current I போட்டு XC வந்து 1/C ஒமேகா. அப்போ I into I எவ்வளோ 1.5 milliampere, சரி I வந்து எவ்வளோ 1.5 milliampere, 1.5 into 10 power minus 3 divided by C ஒமேகா. C எவ்வளோ 0.5 microfarad, 0.5 into 10 power minus 6 போட்டாச்சு. இன்ட்டு ஒமேகா, ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 300 சொல்லிட்டாங்க. இப்போ இது எவ்வளோப்பா 300. இது மொத்தத்தையும் சிம்பிளை பண்ணணும் நீங்கள். அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட்டுன்னு கிடைக்கும்பா. ஸோ ஆன்சர் வந்து 10 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A circuit consists of a resistor, an inductor and a capacitor connected in series. If resistance of the resistor 25 ohm, the value of inductive reactance equal to capacitor reaction, then net impedance கேட்குறாங்க. net impedance equal to root of R square plus XL minus XC whole square root. அப்போ XL XC ஈக்குவல்னால இது 0 ஆயிரும். அப்போது Z is equal to R மட்டும் வரும். R 25 கொடுத்துனா 25 ஓம் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். when an AC source of EMF E0 sin 100t connected across the circuit, phase difference between EMF and current வந்து 45 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சர்க்கியூட் எதுவாக இருக்குன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து லீட் ஆகுது, இஎம்எஃப் வந்து லேக் ஆகுது கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக ரெஜிஸ்டரும் கெப்பாசிட்டர் தான் இருக்கணும். அப்படின்னா பியும் டியும் வராது. சரி, இப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, 45 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. என்னது ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்படின்னா tan பை இஸ் ஈக்குவல் டு நம்ம XC by Rன்னு போட்டிங்கன்னா XC ஈக்குவல் டு R1. ஏன்னா tan 45 வந்துன்னா அப்போ XC ஈக்குவல் டு R வருது. அப்போ ரெசிஸ்டன்ஸும் XC ஈக்குவலாக இருக்கணும். சரி, ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்துலேயும் 1 கிலோ ஓம் வரணும் எக்ஸிக்கு. அப்போ 1/C ஒமேகா ஈக்குவல் டு 1 கிலோ ஓம். 1 கிலோ ஓம்னா 1000. அப்போ C ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்கள். C எங்கே போயிடுச்சுன்னா 1000 கீழே வந்துடும். அப்போது 1/1000 இன்ட்டு ஒமேகா. ஒமேகா எவ்வளோ 100. சரிங்களா, இது 100. ஸோ இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன வருது, 10 into 10 power minus 6 வருது இல்லையா. அப்போ 10 மைக்ரோஃபேரட். ஸோ ஆப்ஷன் வந்து C ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In an LCR AC circuit, the voltage across each of the components L, C and R is 50 volt. The voltage across LC combination கேட்டாங்க. அப்போ வந்து இண்டக்டரில் பொட்டன்ஷியலும் கெப்பாசிட்டரில் பொட்டன்ஷியலும் 180 டிகிரி ஃபேஸில் இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும், பொட்டன்ஷியலாக இருக்கும். அப்போ இது ரெண்டுமே 50-50 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ இண்டக்டர்லையும் கெப்பாசிட்டர் சேர்ந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கேன்சல் ஆகிருந்தனால 0ன்னு வந்துருப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In an experiment 200 volt AC applied at the ends of an LCR circuit, the circuit consists of an inductive resistance, the reactance 50 ohm, capacitive reactance 35, resistance வந்து 20. impedance கேட்குறாங்க. impedance என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர் தானப்பா. அப்போ R எவ்வளோ 20 சொல்லிட்டாங்க, 20 ஸ்கொயர் ப்ளஸ் XL 15 சொல்லிட்டாங்க, XC வந்து 35 சொல்லிட்டாங்க. ஸ்கொயர் பண்ணிக்கலாம், ரூட் போட்டுக்கலாம். இந்த 50 மைனஸ் 35 எவ்வளோ 15 கரெக்டாக. அப்போ என்ன வருது, 20 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள், 25 கிடைக்கும். அப்போ வந்து 25 ஓம் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். In an AC circuit, the equation of an EMF வந்து 4 cos 100t. இது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கரண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ I0 கேட்டிருக்காங்க. அப்போ E0 வந்து 4 கரெக்டுங்களா. எல்லார் சர்க்கியூட்டில் இண்டக்டர் வந்து 0.03, ரெசிஸ்டன்ஸ் 4 கொடுத்துட்டாங்க. அப்போ XL எவ்வளோ வரும்னா L ஒமேகா. L வந்து 0.03, ஒமேகா வந்து 100ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இன்ட்டு 100 போட்டால் 3 வருது, 3 ஓம் வருது. அப்போ இம்பிடன்ஸுக்கு என்ன ஃபார்முலா, XL ஸ்கொயர் ப்ளஸ் R ஸ்கொயர். இது எல்லார் சர்க்கியூட்டுக்கு அப்படி போட்டிங்கன்னா அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் போட்டு ரூட் எடுத்திங்கன்னா என்ன வந்துடுது, 5 வந்துடுது. கரெக்டாக இம்பிடன்ஸ் 5 வருது. நமக்கு I0க்கு என்ன ஃபார்முலா, E0 பை இம்பிடன்ஸ். E0 வந்து 4ன்னு கொடுத்துட்டாங்க இங்கே பீக் வேல்யூ பை
ஜெட் வந்து 5 4/5 எவ்வளோ 0.8 ஸோ 0.8 ஆம்பியர் அப்படின்னா இந்த 30th கொஸ்டினுக்கு வந்து 4th ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குப்பா